ரெண்டு விஷயம் நம்ம தமிழ்நாட்டுல மகளிருக்கு நம்ம உறுதி செய்ய வேண்டும். போதை மது ஒழிப்பு இல்லையா? போதை அதாவது சாராயமும் இந்த டாஸ்மாக் மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு. போதை பழக்கம் இன்னும் அதிகமாகி விட்டது. வயசானவங்க எல்லாம் சாராயத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க, பெரியவர்கள் ஆண்கள்ல. அதாவது சின்ன பசங்க, பள்ளிக்கூட பசங்க எல்லாம் போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க. பள்ளிக்கூடம் அருகிலேயே போதை விற்கப்படுகிறது. அந்த ரெண்டுத்தையும் ஒழிக்க வேண்டும். அதற்கு நாம கடுமையாக உழைக்க வேண்டும். ஏன்னா அதனால பாதிக்கப்படுறது நம்முடைய குடும்பங்கள் தான், வேற எங்கேயும் கிடையாது. நம்முடைய குடும்பங்கள் தான். அப்படி கண்ணுக்கு தெரியாம நம்ம வீட்டு பசங்க பாதிக்கப்படுறாங்க. அடுத்தது நான் அன்னைக்கு கூட சொல்லியிருந்தேன் ஒரு கூட்டத்துல, இதனால நம்ம எப்படி ஒரு நல்ல பையனை கண்டுபிடிச்சு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா ரொம்ப பெரிய கொடுமையா இருக்கு. இன்னைக்கு போய் குடி இல்லாத, போதை பழக்கம் இல்லாத, நல்ல பழக்கம் உள்ள பையனை கண்டுபிடிச்சு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா அது மிகப்பெரிய சவால். கிடையவே கிடையாது, தேடுறதா இருக்கு. எப்படியாவது பார்த்தா அவங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்கு, போதை பழக்கம் இருக்குது. எப்படி இதை நமக்கு குடிப்பழக்கத்தையாவது கண்டுபிடிச்சிடலாம், போதை பழக்கத்தை கண்டே பிடிக்க முடியல. இந்த விஷயங்களை எல்லாம் பெண்கள், நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஆபத்தான விஷயமா இருக்கு. பார்த்திருப்பீங்க, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல ஒரு பெண்ணு, தனியா ஒரு பெண் நடந்து போனா அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை செய்யலாம் என்று தைரியத்தை யார் கொடுத்தா? மனநோய் பிடிச்சவங்க இவங்க எல்லாம். மென்டல் சொல்றோம் அந்த மாதிரி தான் இவங்க. ஏன்னா என்ன வகுற உங்களுக்கு என்ன வந்தது? அவங்க தனியா போறா, அரகுறை ட்ரெஸ் போட்டுட்டு போறா. ஏன் என்ன அதனால? நீங்கள் யாரும் அந்த பொண்ணை பார்த்து நீ உனக்கு அந்த பெண்ணுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத மாதிரிதான் கமெண்ட் போடுறாங்க. அசிங்கமா இருக்கு. அவங்க ஏன் தனியா போனாங்க? அவங்க ஏன் ட்ரெஸ் இல்லாம அரகுறை ட்ரெஸ்ல போனாங்க? அவங்க ஏன் ஆண் நண்பர்களோட போனாங்கன்னு பேசுறாங்க. என்னது இது? அதுக்கு நீங்க என்ன வேணா பண்ணிடுவீங்களா? அந்த வக்ர புத்தி கொண்ட ஆட்களை தான் நம்ம கடுமையாக தண்டிக்க வேண்டும். அதற்கு நாம கடுமையாக உழைக்க வேண்டும். பெண்கள்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் முடியும். ஏன்னா இத ஜட்ஜ் பண்றாங்க. எப்படி போனாங்க? அப்ப குழந்தை எல்லாம் 6 வயசு குழந்தை. நேத்து பாருங்க, ஒரு 4 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த ஒரு குற்றவாளிக்கு 7 வருஷம் கழிச்சு நிரபராதியின் தீர்ப்பு வந்துருச்சு. அப்படியே வயிறெல்லாம் எரியுது. ஏன்னா அதுல டிஎன்ஏ இல்ல, நிரூபணம் செய்ய முடியல. ஊர் முழுக்க சொல்லுது, நடந்தது எல்லாருக்கும் தெரியுது. ஏன்னா டிஎன்ஏ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சென்சிட்டிவாவே இல்ல.